வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. முத்ரா ரோட் ஷோ 2026 தொழில் முனைவோருக்கு நிதி மற்றும் ஆலோசனை வாய்ப்புகள் கூட்டம் ஈப்போவில் நடைபெறவுள்ளது. பேரா இந்திய வர்த்தக சபை மற்றும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் இணைந்து நடத்தும் முத்ரா ரோட் ஷோ 2026 பேரா நிகழ்ச்சி எதிர்வரும் ஜூன் 21ஆம் தேதி ஈப்போவில் உள்ள டவர் ஏஜென்சி ஹோட்டலில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சி தொழில் முனைவோர், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன உரிமையாளர்கள், புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோர் மற்றும் தொழில் வளர்ச்சியில் ஆர்வமுள்ள பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. வணக்கம், என் பேர் கேசவன் முனுசாமி. நான் தலைவர் பேரா இந்திய வர்த்தக சபைக்கு இந்த வருகின்ற 21ஆம் தேதி 6வது மாதம் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் டவர் ஏஜென்சி ஹோட்டலில். இந்த நிகழ்வுக்கு எல்லா பேங்க்லேருந்து நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கின்றோம். அது துக்குன், பேங்க் ராயட், அமானா சுருவான்ஜே கோப்ராசி, இப்படி எல்லா பிரதிநிதிகளும் விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. இதை நமது மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் அச்சுலிங்கம் அவர்கள் தொடக்கி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வில் எங்கள் மைக்கியோடு சேர்ந்து இணைஞ்சு நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறோம். அது தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர் நிறைவு செய்து வைப்பார். இப்படி இந்த நிகழ்வுக்கு பெரும்பாலும் எல்லா வர்த்தகர்கள்லாம் கலந்துக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா பல பேர் வியாபாரம் செய்கிறாங்க. அதாவது B40லையும் சரி, மீடியம் கிளாஸ்லையும் வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த நிதி உதவி இல்லாதனால பெரும் சிக்கலை ஏற்பட்டு பொருளாதார தடையில் அவங்க மற்ற அல்லவங்கிட்டையும் மற்ற இதெல்லாம் கடன் வாங்கி செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் போது இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லா வகையிலையும் அவங்க நல்லா சிறப்பாக வாழணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தகவல்களை நம்ம பேரா இந்திய வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் முழுக்க அரசாங்கம் நமக்கு நிறைய நிதி கொடுக்குறாங்க. தொழிலுக்கான நிதி வசதிகள், வங்கி கடன்கள், அரசாங்க உதவி திட்டங்கள் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த தகவல்களை ஒரே இடத்தில் பெறும் வாய்ப்பை இந்நிகழ்ச்சி வழங்குகிறது என பேரா இந்திய வர்த்தக சபை தலைவர் கேசவன் முனுசாமி கூறினார். இந்நிகழ்வில் தக்குன் நேஷனல் எஸ்எம்இ பேங்க் ராயட், அமனா மலேசியா மற்றும் சுருஹான்ஜய கோப்ராசி மலேசியா உள்ளிட்ட முக்கிய நிதி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. நிகழ்ச்சியின் போது வங்கி மற்றும் நிதி உதவிகளை பெறுவதற்கான வழிமுறைகள், தொழில் வளர்ச்சிக்கான அரசாங்க ஆதரவு திட்டங்கள், தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகள், புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. ஏறக்குறைய 220 மில்லியன் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு மித்ரா மட்டும் இல்லை, இதுக்கு முத்ரான்னு பேருட்டு கமந்திரியம் உசாவான் தென் கோப்ராசியோட அமைச்சிலிருந்து நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியை எப்படி பெற முடியும்னா நேரடியாக அந்த அதிகாரிகளோடு கலந்து பேசும் போது தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன முறையில் நம்ம மனு செய்ய முடியும். அந்த மனு செய்து நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம உதவியாக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் தான் வர்த்தகம் செய்கிறவங்க தான் இதை முழுமையாக கலந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ நீங்கள் தான் பெற முடியும். இந்த மாதிரி வாய்ப்பை எங்கேயும் எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் பேரா மாநிலத்தில் ஈப்போவில் சென்டராக இருக்கிறதுனால நம்ம இங்கே செய்கிறோம். இதில் பெரும்பாலும் நம்ம 9 மாவட்டம் இருக்குது. அங்கே உள்ள வர்த்தகர்கள்லாம் இந்த செய்தியை இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒர்க் ஷாப் மூலிமா இதெல்லாம் அனுப்புகிறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இது போது நம்ம நிகழ்வை மிக சிறப்பாகவும் செஞ்சு பயன்பெற தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்திங்க. வருஷம் ஆரம்பித்து இது 6வது மாதம் வந்துருச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. அதனால் இது தொடக்கமாக இருக்கட்டும். இந்நிகழ்வில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் மனிதவள சுகாதாரம், இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். மேல் விவரங்களுக்கு 034 924 2558 அல்லது 05 2555 8 அல்லது 036 255 8558 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.